பாட்டி, நான் இருக்கேன் பாட்டி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஆ, ம். மேடம், பாட்டிக்கு நான் போய் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிட்டு வரேன். ம். அத்த, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறேன்னு என் மேல வருத்தம் இல்லையே? உன் மேல நான் ஏமா வருத்தப்பட போறேன்? இங்க நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க எங்கேயாவது போய் பத்திரமா இருங்கம்மா. நல்லா இருமா. அதுதாம்மா உனக்கு நல்லது. ஏங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆ, எல்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் உங்க ஃப்ரிட்ஜில் நிறைய சாக்லேட் பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஊருக்கு போயிட்டா அந்த சாக்லேட் பிஸ்கெட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு போயிடலாம். அங்கே இருக்கிற குழந்தைங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன் அதையும் எடுத்து வையேன். ஏர்போர்ட் போற வழியில அப்படியே ஆசிரமத்துல கொடுத்துடலாம். சரி. ம். சாரும் மேடமும் உங்களுக்காக சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? பிரேயர் பண்ணிட்டு வாங்கிக்கலாமா? ம். சார், நீங்க கொடுங்க. ம். எனக்கு பிடிச்ச சாக்லேட். தேங்க் யூ. இந்தாங்க. ஐ சாக்லேட். பாத்தீங்களா அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம். ஐ சாக்லேட் எனக்கு பிடிச்சது. இன்னும் ஒண்ணு கொடு, இன்னும் ஒண்ணு கொடு. நீ பாட்டி, பார்த்து இந்தாங்க. கொடுத்தாய். எடுத்துக்கோங்க. சரி. அக்கா எனக்கு சாக்லேட். இல்ல. நன்றிம்மா. பாப்பா, உன் பேர் என்ன? பேர் சொல்ல மாட்டீங்களா? பேர் சொல்லலாம் பரவாயில்ல. சாக்லேட் வாங்கிக்கோங்க. வேண்டாம். வேண்டாம். சாக்லேட் பிடிக்காதா? அப்ப பிஸ்கட் வாங்கிக்கங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். பாப்பா, ஏன் பாப்பா வேணான்னு சொல்ற? சாக்லேட் பிஸ்கட் பிடிக்காதா? உனக்கு வேற என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். கோவமா இருக்கீங்களா? யாரு மேல கோவம்? என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ, யார் இவரு துர்கா? சொல்றேன். இவரு சூர்யாவோட ஃப்ரெண்டு. பேரு மான்சிங். ஓ, மான்சிங், இவங்க ஹாசினி, என்னோட சிஸ்டர். சூர்யா பிரதரோட வைஃப். நமஸ்தே ஜி. வணக்கம். இவங்க சூர்யாவோட அத்தை, மாரியோட அம்மா. எனக்கும் அம்மா மாதிரி தான். நமஸ்தே மாதாஜி. வணக்கங்க. ஏன் சிஸ்டர், ஏன் டயலாக் எல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? நல்ல வேளை இவங்களுக்கு சூர்யா அடையாளம் தெரியல.
இவங்க சூர்யாவோட சித்தி. சித்தினா ஒரிஜினல் சித்தி இல்ல. சித்தி தாரா மாதிரி இருக்கிறதுனால காசில இருந்து இங்க கூட்டிட்டு வந்து சூர்யா அம்மாவா தத்தெடுத்துக்கிட்டாரு. என்ன சிஸ்டர், அவ உங்களை புகழ்ந்து சொல்றாளா இல்ல அசிங்கப்படுத்துறாளா ஒண்ணுமே தெரியலையே. நமஸ்தே. நமஸ்தே. இவரு நானே சொல்றேன் பல்லே பல்லே. என் பேரு சக்கரபாட்டி. நான் தான் சூர்யாவுடைய மாமன். நான் இல்லைன்னா அவன் இல்ல, அவன் இல்லைன்னா நான் இல்ல. அவ்வளவு நெருக்கம். நமஸ்தே. நமஸ்தே. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவரு இங்கதான் தங்க போறாரு. வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால்ல அடிபட்டு நடக்கிறதுக்கு சிரமப்படுறதுனால ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் இவரை நம்ம வீட்லயே வச்சு சூர்யா பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காரு. அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சூர்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற. சூர்யா வேற பாத்துக்க சொல்லிருக்கான். கால் நல்லா குணமாகற வரைக்கும் அவர் இங்கே இருக்கட்டும். ஆமா ஆமா, அவர் நல்லபடியா பாத்துக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ ஜி. இவரு ஹாஸ்பிட்டல்லயே தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது தானே? இது என்ன தர்ம சத்திரமா? என் புள்ள என்ன தர்ம சத்திரமா கட்டி விட்டுருக்கான்? கண்டவங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போறதுக்கு. ஆமாமா, அதானே நம்ம மாதாஜி சொல்றது கரெக்ட் தானே? இது என்ன தர்ம சத்திரமா? இந்த மாதிரி வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் இந்த வீட்ல இருக்கு. அப்படி பார்த்தா உங்க மாதாஜியே வேஸ்ட் லக்கேஜ் தான். என்ன இப்படி வர்றா?